compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் முதல்வரா பதவியேற்றதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள், நிறைய அதிரடிகள், குறிப்பா தலைவர்களை, முன்னணி தலைவர்களை போய் சந்திச்சுட்டு வந்த விஷயம்லாம், அவங்களை சந்திச்சு வாழ்த்து பெற விஷயங்கள் எப்படி சார் பாக்குறீங்க? தான் ஒரு ஒரு அறமா இருக்குமோ, ஒரு மாற்றான ஒரு அரசியலா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எடுத்துக்கலாம் சார்? இல்லை, ஒரு நாகரிக அரசியல் தான், ஆனால் அதுக்குள்ள ஒரு அரசியல் எல்லாமே அரசியல் தான். ஆனால் இது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு, ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு வழிமுறை. என்னன்னா, தேர்தல் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர் கட்சிகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கடுமையான மோதல் இருக்கும், வார்த்தை போர் நிறைய இருக்கும். இப்போ என்னன்னா, அது இவங்க இதை வந்து அதை தணிக்கிறதுக்கான வேலை. அது உண்மையிலே நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். அந்த பகையும் தொடராமல் இருக்கிறதுக்கு தேர்தலோட நம்மளுடைய சண்டை முடிஞ்சிருச்சு. நீ அவங்க கட்சி அவங்க பார்ப்பாங்க, அவர் கட்சி அவர் பார்ப்பாங்க, அவங்க கொள்கை அவங்க பேசுவாங்க. தவறுனா நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். தேர்தல் பிரச்சனையை இதோட முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு அவர் வச்சிருக்கிறாரு. இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு விஷயம். அண்ணா வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகே, ஏறக்குறைய அண்ணா என்ன பண்ணியிருக்காருன்னா, பெரியார் அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகமாக இருப்ப அண்ணா இவங்களுக்கு எதிராகவே பிரச்சாரம்லாம் பண்ணார். அப்போ ஜெயிச்ச பிறகு அண்ணா முதல்ல போன இடம் வந்து பெரியார்ட்ட தான் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நீங்கள் உங்களுடைய ஆட்சியை தான் நான் பண்ண போகிறோம், உங்களுடைய கொள்கையை நான் ஆட்சியை பண்ண போகிறேன்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டார். அப்போ அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை ஒரு பெருந்தன்மையோட ஒரு ஜனநாயக ரீதியாக போய் எல்லாத்தையும் சந்தித்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்பு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு பதட்டத்தை தணிச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஒரு ஆரோக்கியமான அரசியல் நோக்கி போகிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா ஆரோக்கியமான அரசியலாக தான் மாநிலம் முன்னேறும். நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருந்தால் தான் ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சுற்றி காட்ட முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பதவி ஏற்ற ஒரு 3-4 நாளில் ஒரு 3-4 இஷ்யூ வருது. ஆமாம். முதல் இஷ்யூ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 200 யூனிட் மின்சாரம்ங்கிறாரு. ஆல்ரெடி 100 யூனிட் மின்சாரம் வந்து ஃப்ரீ. அதற்கு பிறகு 100 யூனிட் தாண்டினதுக்கு பிறகு காசு. இப்போ என்ன பண்ணுறாரு இவர்னா, 500 யூனிட்ல வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீங்கிறாரு. அப்போ 2 மாதத்துக்கு பார்க்குறப்ப ஒருத்தர் 550 யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு அந்த சப்சிடி வராது. அப்போ இது வந்து எல்லாம் விமர்சனமாகுது. உடனே இதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, இது பாதிக்கப்படுமேங்கிறாங்க. உடனே அதை கருத்தில் கொண்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அதை மாற்றி அந்த ஆர்டரை மாற்றி 100 யூனிட் 500க்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஃபஸ்ட்டு இருக்க நடைமுறை தொடரும். அதோட சேர்த்து அடிஷனல் 100 யூனிட்டுங்கிற மாதிரி அதை கொண்டு வந்து முடிக்கிறாங்க. அப்போ இதுவே ஒரு நல்ல சைன் தானே. ஓகே, ஒரு விமர்சனம் வருது, அதை ஏற்றுக்கிட்டு அதை உடனே சரி செய்கிற விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆரோக்கியமான அரசியல் தான் அது. இந்த விமர்சனம் அப்படின்றப்போ சமீபத்தில் ஒருத்தரை நியமிக்கிறாங்க, அதுக்கும் ஒரு விமர்சனம். குறிப்பாக இன்னைக்கு சட்டமன்றத்திலே அது முன்வைக்கப்பட்டுச்சு. உடனே அதை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அதாவது அப்படி நியமிக்கல அப்படின்ற விஷயத்த அதிகாரப்பூர்வமாக அது அவருடைய ஆஸ்தான ஜோசியர் அவருக்கு வந்து சிஎம் உடைய சிறப்பு அதிகாரியாக போடுறாங்க, ஸ்பெஷல் ஆஃபீஸராக போடுறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணும். அவர் பொலிட்டிக்கல் பிஏன்னு வச்சுருப்பாங்க, அப்புறம் ஒரு பர்சனல் பிஏன்னு வச்சுருப்பாங்க, அப்புறம் அடுத்த ஐஏஎஸ் கேட்டகரியில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு முதலமைச்சர் கூட இருப்பாங்க. இவர் சிறப்பு அதிகாரின்னு போடுறப்ப இது வந்து ஒரு அவர் அரசியல் பொலிட்டிக்கல் பிஏவாக இருந்தால் கூட ஒன்றும் இருக்காது. இவர் ஒரு ஜோசிய நபராக இருக்குது, ஜோசியம் பார்க்கக்கூடிய நபராக இருக்காரு, அவருக்கு வேண்டப்பட்டவர் இருக்கிறாரு. இது வந்து தப்பான ஒரு வழிமுறையாகி போயிடும். அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சியாளருக்கும் தப்பான வழிமுறையாகி போயிடும். எல்லா கட்சிகளும், கூட்டணியில் இருந்த கட்சிகளும் சரி, எல்லா கட்சிகளும் கடுமையான அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. விமர்சனம் வைக்கிறப்ப சட்டமன்றம் கூட்டுறப்பையுமே பிரேமலதா விஜயகாந்த் போன்றவர்கள் அதை எதிர்க்கிறாங்க, தமிழ் அன்சாரி போன்றவர்கள் அதை எதிர்த்து பேசுகிறாங்க. அப்படின்னோடனே உடனே அந்த இதை வந்து அந்த வாபஸ் வாங்குறாரு. ஓகே, அவருக்கு போட்ட ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. இல்லை, உண்மையிலே இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான். அதான் சார் கேட்குறேன். ஏன்னா அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனங்கள் நீங்களே முன் வச்சிருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி விமர்சனங்களை ஏற்று அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக முதல்வர் எப்படி பார்க்க? இல்லை, இப்போ தான் வந்திருக்கிறாரு. முதல்ல இப்போ கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு வண்டி. மற்ற அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அந்த மாதிரியான இதில் எந்த இன்ஃப்ளூன்ஸும் ஆயிடக்கூடாது. இப்போ நடந்து முடிந்த ஒரு 4-5 நாளில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வந்து கேட்குறாரு, அதை திருத்திக்கிறாரு. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். 717 மதுக்கடைகளை வந்து பொது இடங்கள்ல, கோவில்கள், பள்ளிகள், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய அகற்றம் மதுக்கடைகள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது. இந்த முன் ஏற்பாடுகள், இந்த முன் நடவடிக்கைகள், இது முன்னாடி இருந்திருக்கு. ஆமா, நிறைய விஷயங்கள், வழிபாட்டு தலங்கள், பள்ளி கல்லூரிகள் அருகில மதுக்கடைகள் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஜீவோ இருக்கு. ஆனா அதை சரியா அவங்க முறைப்படுத்தாம இருந்தாங்க. இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதை முறைப்படுத்தக்கூடிய வேலை செஞ்சிருக்காங்க. அதில் என்ன சிக்கல், நடைமுறை சிக்கல்னா, இப்போ ஒரு கடை வச்சு நடத்துறாருன்னு வச்சுங்க, அவர் கோர்ட்டுக்கு போயிருப்பாரு, இந்த இடத்துல காலி பண்ணக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச நம்ம ஏரியாவிலேயே ஒரு கடை வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஸ்கூல் பக்கத்தில் இருக்குங்கிறதுனால கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. ஓகே, அது ஒரு சிக்கல் இருக்கு. அந்த மாதிரி சிக்கல் உள்ள கடைகளே நிறைய கடைகள் இருக்கு. ஓகே, அப்போ இதை வந்து ஒரு அது ஒரு தனி கவனம் எடுக்கணும்.
தனி கவனம் எடுத்து ஒரு ஒரு 6 மாதத்துக்குள்ள இந்த கேஸ் எல்லாம் முடிச்சு அந்த கடைகளை எல்லாம் மாற்றுற வேலையை செய்யணும். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் தான். அது சட்டமன்றத்தில் அங்கே ஆளும் கட்சியில் நிறைய புதுமுகங்கள் எப்படி எடுத்துக்கலாம் சார்? இனிமேல் யங்ஸ்டர்ஸ் காலமா, யங்ஸ்டர்ஸா மாறுது, யங்ஸ்டர்ஸ் உள்ளக்கூடிய ஒரு சட்டமன்றமா ஒரு மாறுது. 50 வருடத்துக்கு ஒருக்கா ஒரு கால சுழற்சி ஏற்படும். ஒரு சைக்கிளிங் நடக்கும். அப்படி ஒரு சைக்கிளிங் இப்போ நடந்திருக்கு. அதிமுக நடந்திருக்கு, தாவேக்கால் நடந்திருக்கு, அதிமுக வருங்காலத்தில் நடக்கும். வருங்காலம் நடக்கும். நடக்கும். ஓகே. ஒரு சைக்கிளிங் நடந்துருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 18 இருந்து ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு வேறு ஒரு அரசியல் எதிர்பார்க்குறாங்க. ஒரு புதிய அரசியலாக இருக்கணும், ஒரு டிரான்ஸ்பிளண்டான அரசியலாக இருக்கணும். இந்த அடுக்குமொழி அரசியல், இந்த வன்ம அரசியல், இந்த அரசியல்லாம் வேண்டாம். ஒரு டிரான்ஸ்பிளண்டாக ஒரு எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் ஹாயா பேசிக்கிற தலைவர் இருக்கணும். முக்கியமான பிரச்சனை 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இந்த வன்ம அரசியல், போட்டி அரசியல், பழிவாங்குற அரசியல் அவங்க வந்து விரும்பலை. கடந்த 50 வருஷமா அந்த 2 கட்சிகளை மாறி மாறி பண்ணதுனால அது வேணான்னு நினைச்சு தான் என்ன பண்றாங்க, ஜாதி, மதம், மொழி, இனம், அவன் காசு இருக்கு, காசு இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த தேர்தலில் உடைச்சிருக்காங்க மக்கள். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். என்னன்னா ஒரு பெரும்பான்மை சமூகம் ஒரு தொகுதியில் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க, அப்போ அவரை தான் கேண்டிடேட்டா போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து அங்க ஒரு 10 வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து வேட்பாளராக போடுறாங்க. அந்த பெரும்பான்மை சமூகம் இவர் வாக்களிச்சு ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த முயற்சியெல்லாம் வந்து பெரிய முயற்சி. ஓப்பனா இன்னொரு படி மேலே சொல்லணும்னா 2 திராவிட கட்சிகள் செய்ய முடியாததை இந்த முறை மக்கள் செஞ்சிருக்காங்க. ஓகே. விஜய் செஞ்சதை காட்டிலும் மக்கள் செஞ்சிருக்காங்க. விஜய் செய்யல. அது ஏன்னா அவருக்கே அது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். ஏன்னா அவர் 2 தொகுதியில் நிற்கிறார், பெரம்பூர்லையும் திருச்சியிலையும். அவர் சார்ந்த சமூக வாக்கள் நமக்கு விழுகுன்ற அவருக்கே அது நம்பிக்கை இல்லை. ஆனால் மக்கள் அதுக்கு தயாராயிட்டாங்க. அந்த அரசியல் நீ வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஜாதியை பார்த்து ஓட்டு போட மாட்டேன், மதத்தை போட்டு ஓட்டு போட மாட்டேன், காசு கொடுத்தா ஓட்டு போட மாட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க இந்த தேர்தலில். அதுக்கு விஜய் வந்து ஒரு கருவியாக இன்னைக்கு இருந்திருக்காரு. ஓகே. அது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். அதுக்கு அந்த வாய்ப்பை தாவேக்கா எல்லாரும் கொடுத்துருக்கு. ஒரு சாமானியன், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு நபர், ஒரு முடி திருத்துபவர், ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் அப்படிங்கிற ஒரு சாமானிய எளிய பின்புலத்தில் இருக்கக்கூடியவருக்கான அரசியல் அதிகாரம் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறது அரசியல் ஒரு நம்பிக்கை பிறகு இளைஞர்களுக்கு. சரி, ஓகேப்பா, நமக்கான ஒரு நம்பிக்கை, நம்மளும் அரசியல் வர முடியும், நம்ம எம்எல்ஏ ஆயிட முடியும், நம்ம எம்பி ஆயிட முடியும், நம்ம மக்கள் சேவை செஞ்சிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை தாவேக்கா மூலியமாக மக்கள் கொடுத்துருக்காங்க. அதான் சார், ஒரு ஆளுங்கட்சி முதல்வரா விஜய் அவர்கள் இருக்காங்க, எதிர்கட்சி தலைவரா உதய் இருக்காங்க. விஜய் உதய் அப்படின்ற ஒரு போட்டி இனிமேட்டு கொஞ்சம் ஹெல்த்தியா தான் இருக்கும். யங்ஸ்டர்ஸோட நல்ல ஹெல்த்தியா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சட்டமன்றத்தில் பார்க்குறப்ப 2 பேரும் ஒரு ஆரோக்கியமான விவாதம் இருக்கு. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ஒரு 5 வருஷம் அங்கே இருந்து துணை முதலமைச்சராக, அமைச்சராக இருந்து சிறப்பாக பண்ணிட்டார். அப்படிங்கும் போது அவருக்கான அந்த ஒரு ரொம்ப யதார்த்தமா இருக்கு. அவருடைய ஸ்பீச்சுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட்ஸை வந்து ரொம்ப ஹார்ஸாவோ, வார்த்தை தவறியோ, கோபம் படுத்துகிற மாதிரியோ, ஒரு அநாகரிகமான வார்த்தைகளோ இல்லை. ரொம்ப நாகரிகமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அப்படின்ட்டு ரொம்ப டீசெண்டாக அவரும் போகிறாரு. அதுக்கு இவரும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் விஜய் வந்து அந்த பதவியேற்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராமாட்டிக்காக இருந்துச்சு. ஒரு பாகுபலி மாதிரி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தவிர்த்துட்டு யதார்த்த அரசியலுக்கு வாங்க. மக்களே யதார்த்த அரசியல் தான் ஓட்டு போட்டுருக்காங்க 2 பேருக்கும். நீங்கள் வந்து பழைய அரசியலை கையில் எடுக்காதீங்க, வெறுப்பு அரசியலை கையில் எடுக்காதீங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த விஷயத்தை ஒன்று சேர்ந்து வேலை பாருங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் முடிவு பண்ணுவோம். அந்த அரசியலே பண்ணியிருக்காங்க. உதயநிதியினுடைய ஸ்பீச் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே பரபரப்பான ஸ்பீச்சு, பக்குவமான ஸ்பீச்சு. அதே நேரத்தில் அதில் நிறைய மெசேஜ் இருந்துச்சு. ஒரு ஷார்ட் டைமாக பேசியிருந்தா கூட நிறைய மெசேஜ் அதில் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஓகே. அதான் சார், அவங்க இப்போ வெளிநடப்பு பண்ணாலும் சரி, அதுக்கு பதில் முதல்வர் கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் பார்க்கவே அப்டேட்டடான ஒரு அரசியலாக நம்மளுக்கு பார்க்க அந்த அரங்கமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் அப்படி உட்காந்துருக்குறாங்க. நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்குது பார்க்குறது. ஓகேப்பா, இன்னொரு தலைமுறை உள்ளே வந்துருச்சு, இன்னொரு தலைமுறை அரசியலை கையில் எடுத்துருச்சு. இவங்களுக்கு உள்ள ஜாதி மதம் கிடையாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்திருக்கக்கூடிய அரசியல் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள பெரும்பாலானவர்களுக்கு ஒரு 2 பேருக்கு இருந்தால் கூட பெரும்பாலானவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லாமல் தான் வந்துருக்காங்க. கரெக்ட். ஒருத்தர் ஜெயிச்சு வந்திருக்காருன்னு வச்சுங்க, அப்போ அவர் என்ன நினைப்பாரு, என் சமூகத்தை சேர்ந்தவன் மட்டும் ஓட்டு போடல, எல்லாரும் போட்டிருக்கான். பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்தவன் என்னையே ஓட்டு போட்டு ஜெயிச்சு வச்சிருக்கான், அப்போ நான் முதல்ல அதை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும். அதுவே இன்னைக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் வட இந்தியாவெல்லாம் அதான் பெரிய உரையோரி போய் கிடக்கக்கூடிய புண்ணா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதான் பிரச்சனை. அதை தமிழ்நாட்டு மக்கள் உடைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா யாரை எப்படி எப்படிலாம் ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஜாம்பவான், அவரை வீழ்த்தவே முடியாததுக்கு சாமானியன் ஒருத்தவரை அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். அப்படி வந்தவங்க உள்ள அதை நினைச்சு நடத்துக்கணும். ஓகே. நம்ம எதுவுமே பார்க்காம மக்கள் வாக்களித்து வந்திருக்காங்க, உள்ள அமைச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம சரியா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். இந்த மக்களுக்கு, நம்ம ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம
சரியான முறையில் நம்ம நடந்துக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கணும். இல்ல இப்படி எடுத்துக்கலாமா சார்? FDFS பார்த்தவங்க எல்லாமே அசம்பிளி லைவை பார்க்க வச்சுட்டாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து இப்போ அரசியல் புரிதலோ என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக நம்ம உள்ள அனுப்பியிருக்கோம், அது கரெக்டா நடக்குதா அப்படின்றத இந்த 2-3 நாட்களாகவே அவன் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ண தொடங்க. இளைஞர்கள் கையில் அரசியல் இப்போ தாங்க போயிருக்கு. 2016 அந்த மாதிரி ஜெயலலிதாவோட 2 தலைவர்களுக்கு தான் வந்து மக்கள் தானாக கூடுவாங்க. ஒன்று கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு என்ன பண்ணோம்னா பெரும் திரளாக வந்து கூடி நிற்பாங்க. அவருடைய அடுக்குமொழி தமிழ்லாம் பார்த்து அவருடைய காமெடியை பார்க்கறதுக்கு பெரிய அளவில் நிற்கும். அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஜெயலலிதா கடந்த 25 வருஷ அரசியல் மட்டும் நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் இல்லை. கடந்த 25-30 வருஷ அரசியலில் இருதுருவ அரசியல் தான் கலைஞர் அண்ட் ஜெயலலிதா. அப்படிங்கும்போது கலைஞர் பேச்சை கேட்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம், ஜெயலலிதா அவர்களை பார்ப்பதுக்கு ஒரு பெரும் கூட்டம். அந்த 2 ஆளுமே இல்லை. அப்போ 2016க்கு பிறகு அந்த இடம் அப்படி காலி ஆயிடுச்சு. 2015 2026 வரைக்கும் அரசியல்ங்கிறது ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. இளைஞர்களுக்கு ட்ரை ஆயிடுச்சு. அவங்க பெருசாக அரசியலை பார்க்கறது இல்லை, அரசியல் பேசுறது இல்லை. அந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்து விஜய் வந்து உட்கார்றாரு. அவருக்கு சினிமா வெளிச்சம் இருக்கு, சினிமா புகழ் இருக்குங்கிறதுனால இளைஞர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்மால் அரசியல் கொண்டாருப்பா அப்படின்னு அரசியல் வர ஆரம்பிக்கிறாங்க. அதை நோக்கி அரசியலை இளைஞர்கள் கூர்மையாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் பேசுகிறாங்க. அப்படிங்கும் போது அது ஒரு கூட்டமாக சேருது, பெரும் கூட்டமாக சேருது. இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னு நம்மளே கூட நிறைய இடங்களில் பேசியிருக்கிறோம். பட் ஓட்டா மாறிடுச்சு. 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டுட்டாங்க, முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ இது இந்த கால சுழற்சியில் வந்து விஜயகாந்த் கரெக்டாக வந்து உட்காந்துட்டார். அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தார், பல பேர் ட்ரை பண்ணாங்க, பல பேருக்கும் செல்ஃப் எடுக்காமல் போச்சு. இவருக்கு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த இளைஞர்கள் வந்து அந்த ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த அரசியல், இவர் பேசுகிற அந்த ஷார்ட் டைமான அரசியல், அது கொள்கை இல்லாத அரசியலாக இருக்கட்டும், இல்லை அவர் விஷயத்தை சொல்லாத அரசியலாக இருக்கட்டும் அப்படின்னா கூட அது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து ஈர்த்திருச்சு, ஓட்டு போட்டாங்க. நம்ம வந்து அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அது அந்த இடத்தை வந்து அந்த இளைஞர்களுக்கான அரசியல் கொடுத்த இடத்த வந்து விஜய் வந்து ஃபுல் பண்ணிட்டார். திமுகவில் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இந்த தேர்தலில் உதயநிதியை முன்னிலைப்படுத்தியிருந்தாங்கன்னா ஒருவேளை திமுக வந்து ஒரு மிகப்பெரிய இன்னும் கொஞ்சம் டஃப்பான ஒரு காம்படேட்டராக இருந்திருப்பாங்க. ஓகே. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய அரசியலே பார்த்ததன் விளைவு தான் அவங்களுக்கு ஒரு தோல்வி. ஓகே, இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது சார். இப்போ நாளைக்கு கருப்பு படம் ரிலீஸ், அதுக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதியை கொடுக்குறாங்க தமிழக அரசு. நன்றி தெரிவித்து கருப்பு டீமுமே தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்னமும் ஜனநாயகன் நிலுவையிலேயே இருக்கு சார். இப்போ சமீபத்தில் அந்த தயாரிப்பாளர் பேசும்பொழுது கூட நாங்கள் சான்றிதழுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன நடக்குது ஜனநாயகனுக்கு? அந்த டைட்டில் கார்டில் தமிழக முதல்வர் அப்படின்றத ஆட் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோன்றது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்ன நடக்குது, எதனால் அதை இன்னும் அது நிலுவையிலேயே இருக்கு? இல்லை, இனி முடிஞ்சிடும். அந்த ரிவைசிங் கமிட்டி மும்பையில் கிடக்குங்க. அது ஒன்றும் சர்டிஃபிகேட் ஒன்றும் ஒருத்தர் பார்க்கலங்கிறாங்க. இன்னமும் அந்த போட்டா போட்டி தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சிடும். அது என்னன்னா, ஆரம்பத்தில் எங்கே சிக்கல் விழுகுது அப்படின்னா, அவங்க எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்கல்ல. இது சென்சார் போர்டுங்கிறது அட்டானமஸ் பாடி, ஒரு கோர்ட்டு அது ஒரு அட்டானமஸ் பாடி. இந்த 2 பாடிக்குள்ளே நம்ம வந்து ஒரு மோத விடக்கூடாது. அது மோத விட்டால் அது வந்து ஒரு ஈகோ கிளாஸ் ஆயிடும். இப்போ ஜனநாயகனுக்கு வந்த பிரச்சனையே ஈகோ தான். நீங்கள் எதிர்த்து கோர்ட்டுக்கு போனீங்க, ரிவைசிங்ல இங்கே முடிச்சுக்கலாம். அது வந்து ஒன்றும் அப்படியே போயிட்டே இருக்கு, நீர் பூத்த நெருப்பு அப்படியே போயிட்டு இருக்கு. அடையமாக முடிஞ்சிடும். இனி எல்லாம் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு, தேர்தலும் முடிஞ்சிருச்சு, முதலமைச்சர் ஆகிட்டார். அப்படிங்கும் போது நீ வந்து அது அவ்வளோ சிக்கல் இருக்காது. இனி சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும். ஓகே, அது ரிலீஸ் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஓடிடி யாரெல்லாம் விலகி போனாங்களோ, அதை வாங்கினவங்க கூட இல்லை இப்போதைக்கு வேண்டான்னு நிறுத்தி வச்சிருந்தாங்களோ, போட்டா போட்டி அங்கேயும் 3 நிலவுது. எல்லா ஓடிடியும் தயார் நிலையில் இருக்காங்க, பெரிய பட்ஜெட் கொடுக்க தயார் நிலையில் இருக்காங்க. ஏன்னா இறுதி படம்ன்றது உறுதியாயிடுச்சு. ஸோ அப்படின்றப்போ எல்லா ஓடிடியும் முந்துறாங்க. என்ன நம்பர்ஸில் எதிர்பார்க்கலாம் சார் இப்போ அந்த ஓடிடியோட? இல்லை, நம்பர்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு அந்த ரேட்டு கொடுங்க, எனக்கு இந்த ரேட்டு கொடுங்கன்னு ஆளாளுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது தயாரிப்பாளர் என்னன்னா, இதுக்கு ஆல்ரெடி வாங்கினவர் எனக்கு படம் ரிலீஸ் ஆகிறேன்னு ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு ரீஃபண்ட் வாங்கிட்டாரு. இப்போ அதே நிறுவனம் திருப்பி கேட்குறதா சொல்கிறாங்க. எவ்வளோ பாருங்க, காலம் எவ்வளோ விசித்திரமானதுன்னு. அதே நிறுவனம் திருப்பி அதிகமாக தர்றேன் அதை வந்து கேட்டுட்டாங்க, முடியாதுங்கிறாங்களாம். இந்த மாதிரிலாம் ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஒரு பெரிய விலைக்கு கேட்குறாங்க, ஒருத்தவங்க ஒரு ரேட் சொல்கிறாங்க, ஒரு பெரிய விலைக்கு கேட்குறாங்க. ஏன்னா முதலமைச்சர் நடித்த ஒரு படம் வருது இல்லையா, அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். அது என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலான்னு ஒரு இது இருக்கும். இதில் என்ன கொடுமைனா, படம் ரிலீஸ் ஆகி 10 பேர் பார்த்துட்டாங்க. ஓகே ஓகே, லீக் ஆகி பார்த்துட்டாங்க. அப்படி இருந்தும் போட்டா போட்டியாக இருக்குது ஓடிடிக்கு. அப்போ எப்படியாவது நெருங்கிடணும். அது ஒரு 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, படத்தை வாங்கி அவரோட குட் புக்கில் இடம் பிடிச்சிடணும் ஒரு குரூப்பு, அதை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணிடணும் ஒரு குரூப்பு, இதை வச்சு நெருக்கமாயிரணும் ஒரு குரூப். இது அதுக்குள்ளே பல அரசியலும் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய போட்டா போட்டி நடக்குது. இந்த கட் அவுட் கலாச்சாரத்தையும் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக படம் ஒரு வேலை வெளியானாலுமே கூட அது அங்கேயும் கடைபிடிக்கப்படும்.
பிறந்தநாளோ இல்ல பொது விழாக்களோ தாவேகா சார்ந்த யாருமே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில எந்த ஒரு விஷயமும் நீங்க நடத்தக்கூடாது, குறிப்பா இந்த கட் அவுட்கள் வைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்படி ஏற்பட்டால் கடும் நடவடிக்கை அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன இதுதான் ஒரு இல்ல இது வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் ரசிகர்களா இருந்தாங்க, தியேட்டர்ல பண்ணாங்க. இது வந்து இப்ப வெளியில பண்றப்போ தாவேக்கா நிர்வாயாயிரும். இப்ப நம்ம தியேட்டர்ல விசில் அடிக்கிறாங்க, பேப்பரை கிழிச்சு போடுறாங்கிற வேலையை ஒரு பொது இடத்தில் பண்றப்ப தாவேக்கா நிர்வாகி பொது இடத்தில் அட்டுழியம் அப்படின்னு தலைப்பாயிரும். அது ரொம்ப 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 கவனமா இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, அந்த இடத்துக்கு கொடுக்கவே கூடாது. கண்டிப்பாக அவர்களை ஒரு ஒரு அரசியல் படுத்தக்கூடிய வேலையை, ஒரு பயிற்சி கூடம், அந்த மாதிரியான வேலைகளை செய்யணும். ஏன்னா அவங்க வந்துட்டாங்க, ஒரு ரசிக மனப்பான்மையோட விஜயை பார்த்து உள்ள வந்துட்டாங்க. அவர்களை அரசியல் படுத்த வேண்டிய வேலையை செய்யணும். அரசியல் படுத்தணும், ஒரு 3 நேரம் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கலாம் வேண்டாம். போற போக்குல அப்பப்போ அவர்களை வந்து அந்த அந்த கண்ட்ரோல் பண்ற வேலையை, அவர்களை அந்த அரசியல் மயமாக்கக்கூடிய வேலையை செய்யணும். அங்கங்க ஒர்க் ஷாப்ஸ் போடணும், அந்த மாதிரியான வேலையை போட்டு அவங்களை பண்ணணும், பக்குவப்படுத்தணும். அது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இனி வர நாட்களையும் அதையும் நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களோட பகிர்ந்து. இன்னும் நேச்சர் சந்தி மாதிரி உங்களை தேடி நன்றி.